ஓகே. இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் ஹிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் ஓகேங்களா? வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் குடுத்துருக்காங்க ஓகேங்களா? இதில ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போர்கள் தான்ப்பா நெறைய இருக்கும். இதில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்கள் நெறைய போர்கள் குடுத்துருப்பாங்க ஓகேங்களா? அதில உள்ள உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரி நமக்கு வந்து தேவ கிடையாது. எக்ஸாமோ, பிசி எக்ஸாம் பொறுத்தளவு அதில உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரி வேணா, முக்கியமான போர்ல மட்டும் தான் ஸ்டோரி தேவை ஓகேங்களா? சில போர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயர்ஸ் மட்டும் படிச்சாலே போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? அத பத்தி நம்ம ஃபுல்லா பார்ப்போம். இதுல வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் பெருசா இருக்க போது. ஒண்ணு பிளாஸ்டிக் போரு, இன்னொன்னு பக்சார் போரு, கர்நாடகா போரு, மைசூர் போரு. ஸோ இந்த மாரி போர்களா தான் இருக்கும். லெசன் ஃபுல்லாவே என்னது? போர்கள் மட்டும் தான் இருக்கும். அதுல என்னென்ன வேணும் நமக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1498ல போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மாலுமி வாஸ்கோ ட காமா வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வருவதற்கான ஒரு புதிய கடல் வழிய கண்டுபிடிச்சாரு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். இதான் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் வேற. ஓகேங்களா? இவங்க ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வணிகத்தின் மூலம் அதிக லாபம் பெறுவதும் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, வணிகத்தின் மூலம் அதிக லாபம் பெறுறது. இன்னொன்னு அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்துறது. இந்த 2 பாயிண்ட்டுக்காக தான் இந்த இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா, வங்காளத்தோட வெற்றிக்கு அப்புறம் ஆங்கிலேய கிழக்கிந்தியன் கம்பெனி ஆட்சி வந்து இந்தியாவுல வந்து வலுவடைந்தது. இதன் முக்கிய நோக்கம் வணிகம் மற்றும் ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்துறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் போர். பிளாஸ்டிக் போர் 1757 யார் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா, வங்காள நவாபான அலிவர்தி கானுக்கும் 1759ல் இருந்த ஒரு இது வந்து ஸ்டோரியா குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பிளாஸ்டிக் போர் அப்படின்னா 1757 ஓகேங்களா? எப்படி நடந்துச்சு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? சிராஜுத்தௌலாவுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடந்திருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் தெரிஞ்சுங்க. இருட்டறை துயர சம்பவம் 1956 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருட்டறை துயர சம்பவம் 1956 சிராஜுத்தௌலாவோட படைவீரர்கள் வந்து 146 ஆங்கிலேயர்களை சிறைப்பிடிச்சு கல்கத்தாவோட வில்லியம் கோட்டையில ஒரு காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில ஒரு இரவு முழுவதும் அடைச்சு வச்சிருந்தனர். ஓகேங்களா? மறுநாள் காலை அறையை திறந்தபோது அவர்கள் 123 பேர் மூச்சு திணறி இறந்திருந்தனர். இந்த வரலாற்றில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 146 பேர்ல பாதிக்கு பாதி 123 பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் 1954ல நடந்த இருட்டறை துயர சம்பவம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இங்க எதுவும் இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா வந்து எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகேங்களா? பின்னாடி வந்துருங்க. 1957 பிப்ரவரி 9ல் நடைபெற்ற அலிநகர் உடன்படிக்கை. ஓகேங்களா? அலிநகர் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிராஜுத்தௌலாவுக்கும் ராபர்ட் லேவுக்கும் இடையில நடந்திருக்கும். ஓகேங்களா? அது எப்போ அப்படின்னா 1957 பிப்ரவரி 9 அலிநகர் உடன்படிக்கை. ஸோ இந்த உடன்படிக்கையை நோட் பண்ணிக்கணும். இது இல்லாம 1957 ஜூன் 23ல் நடைபெற்றது. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிராஜுத்தௌலாவோட படைகளுக்கும், ராபர்ட் லேவ் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட படைகளுக்கும் இடையில நடந்திருக்கும். ஓகேங்களா? இதுல ஆங்கிலேயர்கள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எதனால போர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ 1957 பிரெஞ்சு குடியேற்றமான சந்திரநாகூர ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து போரே வந்திருக்கும். ஓகேங்களா? சந்திரநாகூர் அப்படிங்கிறது ஒரு பாண்டிச்சேரிக்கு சொந்தமான ஒரு இடம். ஓகேங்களா? ஸோ அத வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அதாவது பிரெஞ்சுக்காரங்களுக்கு சொந்தமான இடம். அத வந்து ஆங்கிலேயர் கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து போர் வந்திருக்கும். பிளாஸ்டிக் போர் எந்த இயர்னா 1957 ஜூன் 23ல நடந்திருக்கும். ஓகேங்களா? சிராஜுத்தௌலாவுக்கும், ராபர்ட் லேவ் அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் இடையில நடந்திருக்கும். ஓகேங்களா? பிளாஸ்டிக் போர் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் ஆதிக்கத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது மட்டுமல்லாமல், அடுத்த 2 நூற்றாண்டுகளுக்கு அவர்களது ஆதிக்கத்தை நீடிக்கவும் செஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பக்சார் போர் 1764 பக்சார் போர் அப்படின்றது 1764 ஓகேங்களா? இந்த பக்சார் போர்ல ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1765ல ஓகேங்களா? 1765ல பிப்ரவரி 20ல் நடந்த அலகாபாத் உடன்படிக்கை. ஓகேங்களா? அலகாபாத் உடன்படிக்கைப்படி பக்சார் போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். இப்ப இம்பார்ட்டன்ட். பக்சார் போர் 1764 எந்த இதுபடி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் உடன்படிக்கை 1965 அலகாபாத் உடன்படிக்கை பக்சார் போர் முடிவுக்கு வந்துச்சு. அதன்படி வங்காள நவாப் தன்னுடைய இராணுவத்தின் பெரும் பகுதியை கலைத்துவிட வேண்டும் எனவும், கம்பெனியால் நியமிக்கப்பட்ட துணை சுபேதார் மூலம் இனி வங்காளம் விடுவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டது. ராபர்ட் க்ளைவ் அயோத்தி நவாப் சுஜாது தௌலாவுடன் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலத்துடன் தனித்தனியாக ஒப்பந்தம் செய்து கொண்டார். இது இம்பார்ட்டன்ட்பா. என்ன அப்படின்னா, ராபர்ட் க்ளைவ் வங்காளத்துல இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தார். எது மூலமா அப்படின்னா, அந்த அலகாபாத் உடன்படிக்கை மூலமா கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 1765 அலகாபாத் உடன்படிக்கையினால வங்காளத்துல வந்து இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தார். ராபர்ட் க்ளைவ் கொண்டு வந்திருப்பார். ஸோ அது இம்பார்ட்டன்ட்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக போர்கள். கர்நாடக போர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கர்நாடக போர்கள் வந்து நடந்திருக்கும். இதில வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும், பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் எதிரெதிர் அணியில வந்து சண்டை போடுவாங்க. ஓகேங்களா? ஐரோப்பால பிரிட்டனும், பிரான்ஸும் எப்படி வந்து போட்டி நாடுகளோ, அது மாரி இந்தியால வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் தொடர்ந்து சண்டை போட்டுக்குவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து இந்த கர்நாடகா பகுதியில வந்து நடைபெற்றிருக்கும். அதனால கர்நாடக போர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3 கர்நாடகா போர் தான் ஷார்ட்டா நான் வச்சுக்க போறோம். முதல் கர்நாடக போர் 1946, 48. 2வது கர்நாடக போர் 1949, 54. 3வது கர்நாடக போர் 1956, 1763. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு முதல் கர்நாடக போர். ஓகேங்களா? முதல் கர்நாடக போருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1946, 48 நடந்துச்சு. ஐரோப்பாவில ஏற்பட்ட அந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர்ல பிரிட்டனும், பிரான்ஸும் எதிரெதிர் அணிகளில் இருந்தன. இந்த பகைமையை இந்தியாவிலும் எதிர்த்தது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் கர்நாடக போருக்கு ஒரு காரணமானது. ஓகேங்களா? பாக்கியெல்லாம் நீங்க நான் சொல்றத மட்டும் நோட் பண்ணா போதும். அடையார் போர் 1946. ஏன்னா அடையார் போர் 1946 இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஐலா சபேல் உடன்படிக்கை 1948. முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவு வந்துச்சு அப்படிங்கிறாங்கன்னா ஐலா சபேல் உடன்படிக்கை 1948. ஓகேங்களா? இந்த உடன்படிக்கையின் மூலம் முதல் கர்நாடக போர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து சென்னை அடையார் போர் 1946. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்களை கேட்பாங்க. அதனால தான் இங்கே சொல்கிறேன். பொறுத்துக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயர்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2ஆம் கர்நாடக போர். 2ஆம் கர்நாடக போர் 1949லேருந்து 1954. ஓகேங்களா? இங்கே என்ன பிரச்சனைனா கர்நாடகம் மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதியில் ஏற்பட்ட வாரிசுரிமையை பிரச்சனையே இந்த போருக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கும். ஏன்னா வாரிசுரிமை தான் கர்நாடகாவுக்கும் ஹைதராபாத்லையும் இருக்கக்கூடிய அந்த மன்னர்களோட வாரிசுரிமை போர் தான். இதுலையும் பிரெஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷும் பங்கெடுத்திருப்பாங்க. ஸோ அதனால 2ஆம் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஆம்பூர் போர் 1949. ஆம்பூர் போர் 1949. அதுக்கப்புறம் ஆற்காடு போர் 1951. ஆற்காடு போர் 1751. ஓகேங்களா? உள்ளெல்லாம் படிச்சீங்கன்னா ஸ்டோரி தான். ஸ்டோரிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறது மட்டும் பார்த்துங்க அதுவே போதும். அப்போ 2வது போர் கர்நாடக போர் எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வந்துச்சு. 1955 பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மூலம் 2வது கர்நாடக போர் முடிவுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? அப்புறம் 3வது கர்நாடக போர். 3வது கர்நாடக போரை பொறுத்தளவு 1956, 1963. ஓகேங்களா? இந்த இதில் தான் நடந்துச்சு. 3ஆம் கர்நாடக போர் 1956, 1963. ஐரோப்பாவில் எடுத்த 7 ஆண்டு போர் இந்தியாவில் 3வது கர்நாடக போருக்கு இட்டு சென்றது. ஐரோப்பாவில் நடந்த அந்த 7 ஆண்டு போர் இதுவுமே பார்த்தீங்கன்னா 7 வருஷம் நடந்திருக்கும். 56லேருந்து 63 7 வருஷம் தானே. ஓகேங்களா? ஸோ அதனால இதுவும் 7 அதுவும் 7 ஆண்டு போர் தான் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்தவாசி போர் 1960. ஓகேங்களா? வந்தவாசி போர். ஓகேங்களா? வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுங்க அயர்கூட்டு. இது கேட்கலாம். வந்தவாசி வீரர்னா அயர்கூட்டு தான். ஓகேங்களா? வந்தவாசி போர் நடத்திருக்கும். அதுக்கப்புறம் இது எப்படி முடிஞ்சுன்னா பாரிஸ் உடன்படிக்கை 1963. ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 ஆண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. அதன்படி பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள் அனைத்தும் பிரெஞ்சுக்காரர்கள் வசம் திரும்ப கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தங்கள் பகுதிகளை பலப்படுத்தவும் படைகளை பெருக்கவும் தடை விதிக்கப்பட்டது. இதன் மூலம் பிரெஞ்சு ஆதிக்கம் இந்தியாவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எந்த உடன்படிக்கைனா பாரிஸ் உடன்படிக்கை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. எங்களை பாரிஸ் உடன்படிக்கை ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹைதர் அலி தலைமையிலான மைசூர் சமஸ்தானம். மைசூர் போர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஹைதர் அலியின் தலைமையில் மைசூர் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிராக ஹைதர் அலியும் அவரது மகன் திப்பு சுல்தானும் தீவிர பங்காற்றிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 1961 ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானோட உண்மையான ஆட்சியாளரானார். இந்த இயர் நோட் பண்ணிங்க. 1961 ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானோட ஒரு உண்மையான ஆட்சியாளராக இருப்பார். ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 3 போர் தான். ஓகேங்களா? அதாவது மொத்தம் 4 மைசூர் போர் 4வது வந்து முடிவுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? 3 இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முதல் ஆங்கிலேய மைசூர் போர். ஓகேங்களா? முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1967, 1969. ஓகேங்களா? ஹைதர் அலி மட்டும் தனியாக நிற்பார். இதில் எதிராக மராத்தியர்கள், ஹைதராபாத் நிஜாம், ஆங்கிலேயர்கள் இந்த முக்கூட்டணியை எதிர்ப்படுத்தி ஹைதர் அலி மட்டும் என்ன தனியாக விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? காரணம் என்ன? ஹைதருடைய வளர்ச்சி அவர் பிரெஞ்சுக்காரன் கொண்டிருந்த நட்புறவு ஆகியன ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிர்ப்புக்கு காரணமாக இருந்துச்சு. ஓகேங்களா? முதலாம் மைசூர் போர்
மதராஸ் உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வந்திருக்கும். கீழே கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலேய மைசூர் போர்கள். முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1967 69. 69ல் மதராஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1780 1784. ஓகேங்களா? 1780 1784. ஓகேங்களா? இதுல ஹைதர் அலியின் ஆட்சிக்குட்பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாகியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். இந்நிகழ்வு ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர்களின் முக்கூட்டணியை உருவாக்கியது. ஓகேங்களா? ஆங்கிலேயருக்கு எதிராக உருவாக்கியிருப்பாங்க. இந்த போருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 1969 மதராஸ் உடன்படிக்கை போட்டாங்களே, அந்த உடன்படிக்கை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்ற தவறிடுவாங்க. அது ஒரு ரீசனு. 1971 மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்த போது மதராஸ் உடன்படிக்கைப்படி ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலிக்கு உதவலை. அதுதான் ஒரு ரீசன். ஓகேங்களா? இந்த போர் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களூர் உடன்படிக்கை 1984 நடந்த மங்களூர் உடன்படிக்கையின்படி இந்த போர் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? கொஸ்டினே இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? வேற எதுவுமே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1790 1902. ஓகேங்களா? இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மங்களூர் உடன்படிக்கையின் பின் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளிநாடுகளுடன் கூட்டணி அமைக்கும் பொருட்டு பிரான்ஸ், துருக்கி ஆகிய நாடுகளுடன் திப்பு சுல்தான் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பினார். ஸோ அது ஒன்று. இது ரீசனாக இருக்கும். முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் 1789 தாக்கியிருப்பார். இதுதான் பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போருக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இடையில இந்த பாயிண்ட் வேணா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி இறந்துருப்பார். என்ன அப்படின்னா 1981 ஆங்கிலேய படை தளபதி சர் அயர்குட் ஹைதர் அலியை பரங்கிப்பேட்டை போட்டனோவா அப்படின்ற இடத்துல தோற்கடிச்சிருப்பாரு. மேலும் மைசூர் படைகள் சோளிங்கர் என்ற பகுதியில் தோல்வியை தழுவியது. போரின் போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி 1982 இறந்திருப்பார். ஸோ இது வேணும் அப்படின்னா நான் நோட் பண்ணிக்கேன். ஓகேங்களா? ஆனால் இவரோட பையன் திப்பு சுல்தான் என்ன பண்ணுவார்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக போரை திறந்திருப்பாரு. 1983 திப்பு ஆங்கிலேய படைத்தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவரது படை வீரர்களையும் கைது செய்தார். ஓகேங்களா? என்ன நோட் பண்ணீங்க? ஓகே, இங்கே வந்துடும். இப்போ சமயத்தில் திப்புக்கு எதிராக ஆங்கிலேயர், ஹைதராபாத் நிஜாம், மராத்தியருடன் இணைந்து மூவர் கூட்டணியை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த போர் எப்படி முடிஞ்சிருக்கும்? மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் எப்படி முடிஞ்சுன்னா, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த உடன்படிக்கை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, திப்பு தன்னுடைய ஆட்சி பகுதியில் பாதி பகுதியை ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துடணும். நான் போர் இழப்பீடா 3.6 கோடி கொடுக்கணும். ஓகேங்களா? தன்னோட 2 மகன்களையும் ஆங்கிலேயரோட பிணை கைதியாக ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு திப்பு சுல்தானுக்கு கட்டாயப்படுத்திடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவரோட பகுதிகள் ஆங்கிலேயர் மகளாபார், குடகுமலை, திண்டுக்கல் மற்றும் பாராமகால், கோயம்புத்தூர், சேலம் ஆகிய பகுதிகளை பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் நான்காவது மைசூர் போர். நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் 1799 நடந்திருக்கும். ஓகேப்பா? திப்பு சுல்தான் 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின் மூலம் காரன்வாலிஸால் அவமரியாதை செய்யப்பட்டதை மறக்கவில்லை. அதனால 1799 நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடந்திருக்கும். ஓகேங்களா? இதுக்கான காரணம் பார்த்தேன் அப்படின்னா, திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளிநாட்டு கூட்டணிக்காக அரேபிய, துருக்கி, ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு தன்னுடைய தூதர்கள் அனுப்பியிருப்பார். அது ஒரு ரீசனு. எகிப்து மீது படையெடுத்த நெப்போலியனை திப்பு தொடர்பு வச்சிருந்தாரு. பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வருகை புரிந்து அவர்கள் ஜாக்கோபியன் கழகத்தை நிறுவினார்கள். மேலும் அங்கு சுதந்திர மரம் ஒன்று நடப்பட்டது. இதுதான் ரொம்ப ரொம்ப இந்த போருக்கான ஒரு முக்கியமான காரணம். ஓகேங்களா? 1799 திப்பு சுல்தான் இறந்துருவார்ப்பா. போரும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? 1799 அவர் இறந்தோடனே ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றிடுவாங்க. ஓகேங்களா? மைசூர் போர் முடிவுக்கு வந்தது. ஓகேங்களா? மைசூர் போர் முடிவு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் இந்து உயர் குடும்பத்தை சேர்ந்த 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார் மைசூர் அருகே இருப்பார். ஓகேங்களா? திப்புவோட குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? வேலூர் கோட்டைக்கு அனுப்பியிருப்பாங்க திப்புவோட குடும்பத்தை. ஓகேங்களா? ஆங்கிலேய மராத்திய போர்கள். ஓகேங்களா? ஆங்கிலேய மராத்திய போர்கள் இது பார்ப்போம். ஓகேங்களா? ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்றது
முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் பார்த்தீங்கன்னா 1875லேருந்து 1882. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803லேருந்து 1805. மூன்றாம் மராத்திய போர் 1817லேருந்து 1818. ஓகேங்களா? இதில் ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு வேணாம். ஓகேங்களா? என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கேட்பாங்க அப்படின்ற மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இதை ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 டீம் அடிச்சுக்கும்பா, மாற்றி மாற்றி அடிச்சுக்கும். இடையில வந்து பிரிட்டிஷ் வந்து உள்ளே இருப்பான். ஓகேங்களா? ஸோ 4-5 டீம் மாற்றி மாற்றி அடிச்சுக்க போகுது. அதுதான் பார்க்க போகிறேன். அதான் 3ஆம் பானிபட் போர் தோல்வியில் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க மராத்தியர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைமில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புனாவில் பேஷ்வா, பரோடாவில் கெய்க்வாடு, நாக்பூர் போன்ஸ்லே, இந்தூர் கோல்கர் மற்றும் குவாலியர்லேருந்து சிந்தியா, இவங்க எல்லாமே சேர்ந்து 5 சுதந்திர அரசும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு சைடு பிரிட்டிஷ் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அதை படிச்சிங்கன்னா புரியாது. எக்ஸாம் மைடாவில் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஓகே. என்ன என்ன இதில் படிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில உடன்படிக்கை மட்டும் சொல்கிறேன். அந்த மட்டும் நோட் பண்ணிங்க. ஏரோட கேட்கலாம். 1775ஆம் ஆண்டு ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே சூரத் ஒப்பந்தம் கையெழுத்தானது. சூரத் ஒப்பந்தம் கேட்பாங்க. சூரத் ஒப்பந்தம் 1. அதுக்கப்புறம் அப்டன் 1976ஆம் ஆண்டு பூனாவின் பாதுகாப்பு அரசுடன் புரந்தர் உடன்படிக்கை, புரந்தர் ஒப்பந்தம், இது கேட்கலாம். ஓகேங்களா? அப்புறம் 1782ஆம் ஆண்டு வாரணாஸ்டிங்ஸ் சால்பை ஒப்பந்தம். ஓகேங்களா? சால்பை ஒப்பந்தம் 3 ஒப்பந்தம் பார்த்துங்க. அடுத்து அப்புறம் 1795. 1795ல் தற்கொலை செய்து கொண்ட பிறகு ரகுநாதராவின் வலிமையற்ற மகனான 2ஆம் பாஜிரா பேஷ்வா ஆயிருப்பார். 2ஆம் பாஜிரா. ஓகேங்களா? 2ஆம் பாஜிரா தான் கடைசி பேஷ்வா. ஸோ அவர் பேஷ்வா ஆனதை மட்டும் நோட் பண்ணிங்க. அப்புறம் 1802ல் பசீன் உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. 1802 பசீன் உடன்படிக்கையை செய்து கொண்டனர். ஓகேங்களா? இதில் தான் பேஷ்வா போயிட்டு பிரிட்டிஷோட இணைஞ்சிருப்பாங்க. இந்த உடன்படிக்கையின்படி துணைப்படை திட்டத்தை பேஷ்வா ஏற்றுக்கொண்டார். பிரிட்டிஷோட இணைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? பசீன் உடன்படிக்கையின்படி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் வேணாம். இது மட்டும் நோட் பண்ணிங்க. வேறு எதுவும் நீங்கள் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது இதில். ஓகேங்களா? ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இது ஸ்டோரி வேணும்னா, ஸ்டோரி ஏன்னா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்ப்போம். இதான் முடிவுலாம் சும்மா கொடுத்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வேணாப்பா. கேட்குறேன்னா நான் சொன்ன அந்த ஏரை தான் கேட்கலாம். அப்புறம் மராத்தியரோட கடைசி பேசுவாங்கன்னா 2ஆம் பாஜிராவுக்கு வருடாந்திர ஓய்வூதியம் 8 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. அதான் கடைசி 2ஆம் பாஜிரா தான். அவர்தான் கடைசி இது. ஸோ அதனால சொன்னது 2ஆம் பாஜிரா. அடுத்து ஆங்கிலேயரோட இந்திய நிர்வாக அமைப்பு 4 முதன்மை நிறுவனங்களாக இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா குடிமை பணிகள், 2வது ராணுவம், அப்புறம் காவல், அப்புறம் நீதித்துறை. 4 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குடிமை பணி பார்ப்போம். சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடிமை பணி அப்படின்ற வார்த்தை முதல்ல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தான் என்னது பயன்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? எதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தாங்கன்னா குடிமை பணி ஊழியர்கள் வந்து ராணுவ அதிகாரிகிட்ட வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? இவங்களோட வேலை என்ன அப்படின்னா சட்டங்களை முறையாக செயல்படுத்துறது, வரி வசூலிக்கிறது, இதெல்லாம் குடிமை பணியோட ஒரு முதன்மையான பணியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வேணால் நம்ம கீழே வந்துடுவோம். ஓகேங்களா? 1986ல் காரன்வாலிஸ் வருவார். 1986ல் காரன்வாலிஸ் பதவியேற்ற போது தனியார் வணிகத்துக்கு எதிராக சட்டங்களை இயற்றினார். கம்பெனி ஊரில் சம்பளத்தை உயர்த்தி உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களாக அவர்களை மாற்றியிருப்பார். இது இல்லாமல் 1998ல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற வெல்லஸ்லி பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தியிருப்பார். இவர் 1808ல் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் அந்த கல்லூரியை கொடுத்துருப்பார். பயிற்சி கொடுத்ததுக்கான கல்லூரியை கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அது மட்டும் நோட் பண்ணிங்க. அப்புறம் ஹெய்லிபரி அப்படின்ற இடத்துல கிழக்கிந்திய கல்லூரி நிறுவார் 1806ல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதல்ல 1933ஆம் ஆண்டு பட்டய சட்டம் அறிமுகப்படுத்துச்சு. இது இம்பார்ட்டன்ட். போட்டித் தேர்வு மூலம் என்னது பணியாளர்கள் வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னது 1933 சட்டம் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்ப்போம்.
சிறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது 1953ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முறை 1958ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டது. போட்டித் தேர்வுக்கான அதிகபட்ச வயது 23ஆக நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ 23ஆக நிர்ணயிக்கப்பட்டது. 1958ஆம் ஆண்டு ஹெலிபரில் இருந்த கிழக்கிந்திய கல்லூரி அகற்றப்பட்டது. மேலும் குடிமைப் பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு குடிமை பணியாளர் தேர்வாணையம் வசமானது. சரிங்களா? இது வேணா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணிங்க. என்ன அப்படின்னா 1963ல் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இவர் ரவீந்திரநாத் தாகூரோட மூத்த சகோதரர். ஓகேங்களா? இது இல்லாமல் இந்தியர்கள் மட்டுமே ஐசிஎஸ் தேர்வை எழுதக்கூடிய சூழ்நிலை பரவியது. 1969இல் சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பிகாரிலால் குப்தா இவங்க 3 பேரும் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது இல்லாமல் 1961ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்டது. ஏன்னா இது நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் கோரிக்கை வச்சுருப்பாங்க. ஐசிஎஸ் தேர்வுக்கான வயது வரம்பு வந்து உயர்த்தணும், தேர்வு வந்து இந்தியாவிலே நடத்தணும் அப்படின்னு சொல்லி கம்பெனிகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கைகள்லாம் வச்சுருப்பாங்க இந்தியாவில். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1912 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு என்பவரிடம் தலைமையிலான ஒரு அரசு ஆணையம் நிறுவப்பட்டது. ராயல் கமிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ராயல் கமிஷன் எப்போ அப்படின்னா 1912. 1917 இந்த ஆணையம் வந்து தன்னோட பரிந்துரையை வந்து வெளியிட்டிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே ஸ்டோரி பேஸில் இருக்கும்பா. அப்புறம் இன்னொரு ராயல் ஆணையம் 1923 கொண்டு வந்திருப்பாங்க. மற்றும் ஒரு ராயல் கமிஷன் அரச ஆணையத்துக்கு லீ பிரபு தலைவராக இருந்திருப்பார். லீ பிரபு தலைவர். இது ஓகேங்களா? இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய காடுகள் பணி ஆகிய அனைத்து நியமங்களும் இந்தியாவுக்கான அரசு செயலரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சிருப்பாங்க. அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதற்கும் லீ ஆணைய தலைமையிலான குழு வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் 1935 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக வழிவகுத்தது. இது இம்பார்ட்டன்ட். 1935 தான் என்ன பண்ணுவாங்க, கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையமும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ இராணுவம். இந்திய இராணுவம் இது இந்தியாவின் பிரிட்டிஷ் நிர்வாகத்தோட 2வது முக்கியத்துவம். ஓகேங்களா? இராணுவம். இராணுவத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1956ஆம் ஆண்டு 3 இந்திய படைவீரரோட மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? 1957ஆம் ஆண்டு கம்பெனியின் இராணுவம் 86% வந்து இந்தியர்களை வந்து கொண்டதாக இருக்கும். மேலும் இராணுவ உயர் பதவி அனைத்தும் ஆங்கிலேயர் வசல்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. இந்தியர்களுக்கான உயர் பதவி வந்து சுபேதார் அப்படின்றது மட்டும்தான். இந்த இடத்த இது மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும். ஓகேங்களா? சுபேதார் அப்படின்ற மட்டும் தான் உயர்ந்தது. ஓகேங்களா? அப்புறம் காவல்துறை 1965 அலகாபாத் உடன்படிக்கையின்படி திவானி உரிமையை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்தியா வந்து கம்பெனி வந்து வாங்கியிருக்கும். சர்க்கார் அதாவது கிராம மாவட்டங்கள் சொல்லுவாங்க என்ற ஆட்சி பிரிவுக்கு பொறுப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌஜ்தார் முகலாய காவல்துறை சென்றது. அப்போது நகரங்களை நிர்வகிக்கக்கூடிய காவல் அலுவலராக கொத்துவால் இருந்திருப்பார். கிராமத்துக்கு பௌஜ்தார், நகரத்துக்கு கொத்துவால். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்தியாவில் முதல்ல காவல்துறை உருவாக்குனது காரன்வாலிஸ் பிரபு. இந்தியாவில் முதல்ல காவல்துறை உருவாக்குனதே காரன்வாலிஸ் பிரபு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1991 முறையாக காவல்துறை வந்து உருவாக்கியிருப்பார். அவர் வந்து தரோகா அப்படின்றவர் தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதிகள் வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்ப்போம். எல்லாமே இது எல்லாமே ஸ்டோரி பேஸில் இருக்கும். நீதித்துறை அமைப்பு 1772 இந்த பாக்ஸ் வேணாலும் பார்த்துக்க. இது வந்து ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 1957லையும் 1987லையும் எப்படி வந்து இருந்துச்சு ஆங்கிலேய இராணுவத்தோட வலிமை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவ்வளோ. ஓகேங்களா? நீதித்துறையோட அமைப்பு ஒரு இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்திருப்பாங்க. 1772 இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் ஏற்றுக்கும். ஓகேங்களா? அதன் விளைவாக சிவில் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவானி அதாலத் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட பௌஜ்தாரி அதாலத் ஆகியன ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? சிவில் நீதிமன்றம் அப்படின்னா திவானி அதாலத்து,
குற்றவியல் நீதிமன்றம்னா பௌஜ்தாரி அதாலத், இது ரெண்டுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தோம்னா 1973 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தால வந்து ஒரு உச்சநீதிமன்றம் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஒரு முதன்மை நீதிபதியும் 3 துணை நீதிபதியும் பிரிட்டிஷ் மன்றம் வந்து நியமிப்பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் எலிஜா இம்பேல் வந்து வருவாங்க தலைமை நீதிபதியா. ஓகேங்களா? அத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1801 மதராஸ்லயும் 1923 பம்பாயிலயும் உச்சநீதிமன்றங்கள் வந்து நிரூபிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1932 வில்லியம் பெண்டிங் பிரபு நீதி அதிகார முறை வங்காளத்துல கொண்டு வந்திருப்பாரு. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீதி அதிகார முறைய யார் கொண்டு வந்தது அப்படின்னா வில்லியம் பெண்டிங் வந்து வங்காளத்துல கொண்டு வந்திருப்பாரு. இது இல்லாம சட்டங்களை தொகுக்க இந்திய சட்ட ஆணையம் ஒன்றையும் கொண்டு வந்திருப்பாங்க 1935. ஓகேங்களா? இது இல்லாம 1961 சென்னை மும்பை கழகத்தை 3 இடத்துலையும் உயர்நீதிமன்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? வங்காளத்தின் முதல் கோட்டையில முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே. இப்பதான் நான் சொன்னேன். ஓகேங்களா? மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா திருவாரூர் முத்துசாமி. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம் வந்து 1798 ஓகேங்களா? துணைப்படை திட்டம் பொறுத்தளவு 1898 துணைப்படை திட்டத்தை யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு. ஓகேங்களா? வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமே துணைப்படை திட்டம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் நோட் பண்ணிக்குவோம். இவர் ஒரு லைன் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா வெல்லஸ்லி பிரபுவோட இந்த ராஜதந்திர முயற்சி ஆங்கிலேயரை இந்தியாவில் தலையாய சக்தியாக மாற்றியது. இவர் வந்து இந்தியாவில் ஆங்கில பேரரசு அப்படின்றத இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு அப்படின்னு மாற்றிருப்பார். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுரேஷ் அரசு ஹைதராபாத் 1998. ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் தஞ்சாவூர் 1999, அயோத்தி 1901, பேஷ்வா 802. இது மட்டும் நீங்கள் இயரோட பார்த்துங்க. மற்றதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க, அதுவே போதும். ஓகேங்களா? இது கேட்டால் நான் பொறுத்துக்கள் மேட்ச் மாதிரி கேட்கலாம் இயர்ஸ் கொடுத்து. இல்லை அப்படின்னா முதல் ஏற்றுக்கிட்டது யாருன்னா ஹைதராபாத், அது மட்டும் தான் கேட்பாங்க. அப்புறம் வாரிசு இழப்பு கொள்கை டல்லௌசி பிரபு வந்து கொண்டு வந்திருப்பார் 1948 வாரிசு இழப்பு கொள்கை. ஓகேங்களா? வாரிசு இழப்பு கொள்கையும் முதல் ஏற்றுக்கிட்டது அப்படின்னா சத்தாரா 1948. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் சம்பல்பூர்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சதாரா தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் பார்த்துங்க போதும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் போர் தான். இந்தியாவில் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளம் அமைச்சதே பிளாஸ்டிக் போர் தான். ஓகேங்களா? அதை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது வேற எதுவும் இல்லை. மீள்பாறை பாருங்கள், சிராஜுத்தௌலா வங்காளத்தோட அரியணைக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் போர் வந்திருக்கும். அலிநகர் உடன்படிக்கை நான் சொன்னா நோட் பண்ணி சொன்னா கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அலிநகர் உடன்படிக்கை. அப்புறம் கர்நாடக போர் ஏர் சொன்னா ஸோ அதை கொடுத்துருக்காங்களா? திப்பு சுல்தான் போர் இழப்பீடு சொன்னா 3.6 கோடி அதை அப்படியே எடுத்துருக்காங்களா? 1999 திப்பு சுல்தானுக்கு எதிராக வெல்லஸ்லி பிரபு போர் அறிவித்தார். இதான் 4வது மைசூர் போர். வெல்லஸ்லி பிரபு அந்த டைமில் இருந்திருப்பார். கார்ன்வாலிஸ் பிரபு தரகா அப்படின்றவர் தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதியில் ஏற்படுத்தார். சொன்னது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வங்காளத்தோட வில்லியம் கோட்டை உச்சநீதிபதி முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பேடு சொல்லியாச்சு. வெல்லஸ்லி பிரபு தனிப்படை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார், அதுவும் பார்த்தாச்சு. டல்லௌசி பிரபு இந்தியாவில் வந்து ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட காரணமானவங்கள ஒரு முதன்மை சிற்பி. இதை மட்டும் நோட் பண்ணிங்க. டல்லௌசி பிரபு அந்த இதை கொண்டு வந்திருப்பார் வாரிசு இழப்பு கொள்கை. ஓகேங்களா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதனால்